மூக்கமுத்து இறப்புக்கு போய் ஒரு துக்கம் விசாரிக்க போனதுலேருந்தே தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு நடந்த முதல் பொதுக்கூட்டத்தில் விஜய் தான் எங்களுக்கு எதிரி, இனிமேல் நான் சண்டை செய்ய போகிறேன், போர் என்று அவர் சொன்னதன் மூலமாக முழுமையாக அம்பலப்பட்டு விட்டார். மக்கள் தெரிந்து கொள்வார்கள். மக்கள் இந்த நேரத்தில் வாக்களிப்பதற்கு முன்னால் எதற்காக வாக்களிக்கிறோம் என்பதை மக்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா அல்லது இந்த ஆட்சி போக வேண்டுமா என்பதற்கு யோசித்து வாக்களிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் தமிழருக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அளித்த வாக்குகள் 8% எட்டியதால் தான் அவர் இன்று வியாபாரம் செய்யும் நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். 8% இல்லாவிட்டால் சிஎம் கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவார, உன்னால என்ன பிரயோஜனம்? 8% வாங்கு. திரு சீமான் அவர்களே சொன்னார் சார், ஒரு மேடையில் சொன்னார், அதாவது நாம் நிற்கிறோம் ஒரு இடத்துல, அப்போ எடப்பாடி ஐயா கீழே போகிறாரு, மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே போகிறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக